ஏங்க ஜானகி அம்மாவும் மாப்பிள்ளை இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லீங்க, ஒண்ணும் மாப்பிள்ளையும் நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீ லைஃப்ல சாப்பிட்ட மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க. அப்பா நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களே. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவணும்? வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ நானும் கை கழுவ. நீ எதுக்கு? உன் கை தான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார் வீட காட்ட நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டு போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஹோட்டல்னு சுத்துறேன். சரி என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகி அம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருனா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பிளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறா இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவரை எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம்? சமாளிக்கிறேன். சார் என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கழட்டி விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுக்கட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்துன்னு வந்துடுறீங்க. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு கூட்டி போறோம்ல, நல்ல நேரத்துல கூட்டி போனோம்ல. டயத்து இப்பதாமா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு பிள்ளைய காணோம்? அவர் ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா? அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக அவர் ஊருக்கே போயிட்டாருமா. நல்ல நேரம் போயிடும். ரைட் ரைட். ஐய, என்னங்க நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே. புரோக்கர் சார் இருமா, முதல்ல இந்த மீட்டரை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டரை செட்டில் பண்றேன். பா டிரைவர், எவ்வளவு ஆச்சுப்பா? என்னங்க எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு, பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜாவது கொடுங்க. புரோக்கர் சார், நான் என்ன சார், ஜானகி இந்த வீட்ல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி? மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார், பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார், நீ வேடிக்கை பார்த்துட்டே, நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன
எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லக்கேஜ் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே, பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லக்கேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவானே. எனக்கு சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன், அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா சமத்தடி? ஐயோ கன்றாவி, என்ன என்னப்பா அது அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட? அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி, அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி, அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. போ ராஜா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவானா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்து உங்களை தூசியில தங்க வைக்கிற? இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு யோ இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா. அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. ஆஃப் கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவுல தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவும் இருக்கும். பிளாட்ஃபாரம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறேங்கிறாருமா. உன்ன நம்பினா நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னியே. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையும் சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தோம். எங்களை வர பிரிச்சு கால வர பிரிச்சு. என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியது. பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ என்னைய சொன்ன இன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்தல, அதுல ஒருத்தி கட்டி கொடுத்துருப்பேன்ல, இவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னலே. இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேட்கிறேன். ஐயோ அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு? பாத்துக்கிட்டே இருக்க, வர வர திமிரு ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ எனக்கு நீ சும்மா இரு ஜானகி. இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவேன். அவ சொல்றதான் கேட்பேன். ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் 3வது மனுஷன் இல்லையா? ஐயோ நிலுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்க தான். யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்டுல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ இந்த வீட்டுல தான் தங்குறோம். சரி நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா ஒட்டடை அடிச்சிடாத. ஒட்டடை பலத்துல தான் உத்தரமே நிக்குது. நான் வரேன்பா. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நைட். செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எது செலவு? யோ புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டே அது என்ன நடுவுல டேய்னு? அது சும்மா ஏதோ மனசுல வச்சுக்காத. என்னங்க? இதோ வந்துங்க ஜானகி. கிரிகிடா. ஐயோ கிரிகிடா. என்னது கிரிகிடா? என்ன கிரிகிடானா அதான். ஐயோ சீ. என்னச்சி, இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் ஊர்லயே முடிஞ்சிருச்சு. ஐயே ஊர்லயா? அது வில்லேஜ், கிராமம். இது சென்னை மாநகரம். இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நான் முதல்ல சுத்தம் பண்ணணும். என்ன நீ? நாளை காலையில அப்பா மேல கேஸ் போடுறேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன். தூசு தட்டுறதுக்கு 1000 பேர் வேலைக்கு வைக்கிறேன். நீ கவலைப்படாத. கிரிக்கிட்டா நீ வா. அம்மா ஐயோ ஏய் அம்பளவனா, இன்னும் கட்டல இது. என்ன 22 பஜனை கோவில் தெரு, மாம்பழம். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வீடு, அதுல இது ஒரு வீடு. டேடே எங்கடா பையன் கைமா போற? அவசகுணமா கேக்குறியே கிழவி. ஜானகி லெட்டர் போட்டிருக்கு, மெட்ராஸுக்கு போற. மெட்ராஸுக்கா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். பாயசம் செஞ்சு வை. மாப்பிள்ள கேஸ் போட்டிருக்காரு. கேஸா? ஆமா, அவங்க அப்பா மேல சொத்து வேணும்னு. இப்பதான் மாப்பிள்ள என் ரூட்ல வராரு. கணக்குள்ள வந்தா மெட்ராஸ்ல வந்து என்ன பாக்க சொல்லு. அவன் மெட்ராஸ்ல அங்கதானே இருக்கான். உனக்கு தெரியாதா? ஜானகி லெட்டர்ல எழுதி இருக்க கணக்குள்ள இங்க வந்துட்டானே. அவன் ஏன் என்ன வந்து பாக்கல? அவன ஏண்டா கல்யாணம் ஆன உடனே இந்த அக்காவை அடியோட மறந்துட்டியா? ஐயா எங்க கடை பக்கம் ஆளையே காணோம். அது போட்டோம். என் மருமக எப்படா குடுத்தனம் பண்றா? அவளை எங்க குடி வச்சிருக்க? புரோக்கர் ஒரு வீடு காட்டினாரு. வீடா அது? ஆக்சிடென்ட் ஆன பஸ் மாதிரி டாப் எல்லாம் கலந்து இருக்கு. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அவ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பாக்கலாம். எங்க மாமனாருக்கு தெரிஞ்சது குதி குதிப்பாரு. அதுக்குள்ளயும் மடமடன்னு குழந்தை குட்டிகளை பெத்து போடுறா. உன் மாமனார் நீ கூலிக்காரன்னு தெரிஞ்சு கோவப்பட்டான்னு வச்சுக்க, உன் குழந்தை குட்டிகளை பார்த்தான்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுவாரு. சரி வண்டி வந்துருச்சு, போய் பழப்ப பாக்கலாம். ரைட் ரைட் ரைட்.
மாப்பிள 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 யாரு என்ன ஆமா உங்களதான். யாரு உனக்கு மாப்பிள? என்ன யாரு உங்க மாப்பிள கேக்குறீங்க? என்ன மாப்பிள இது கூட எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு மாப்பிள. மறுபடியும் மாப்பிளங்கிற லூசு. லூசா? யாரு என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? திருமணம் சேரியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? சோமாரி சோமாரியா? என்னடா பாசு இது? ஏய், பகல் உட்கார்ந்து தம்பி, என்னப்பா இது? நான் தான் மாமனாரு, இவன் தான் என் மாப்பிள. சோமாரின்னு திட்டுறான். மாமனாரா? ஆமாக்கா, கண்கதை. அது யாரோ பைத்தியம். ஆமா தம்பி, சில பேர் இப்படிதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதே கவலையில பைத்தியம் ஆயிடுவாங்க. பாக்குறவங்களை எல்லாம் மாப்பிள மாப்பிளன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷன் ஒண்ணு கூட்டா என்ன பார்த்து பைத்தியம் நான் சொல்றேன். அடி பாவி. ஏய், பாவி ஈவின்னு என்னது இது? அப்பிடுவேன். அப்பிடுவியா? என்ன கர்வண்டா இது? நீ தானே வேலை? வேலைதான், ஆனா உன் மாப்பிள இல்ல. மாப்பிள இல்லையா? டேய், போய் வேலைய பாருடா. பஸ் ஸ்டாண்ட்னா பேசியர் மட்டும் இல்லடா, பைத்தியக்காரனும் வருவான், பிச்சைக்காரனும் வருவான். எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க முடியுமா? போய் பழப்ப பாரு. யோ, என்னையா இங்க வேடிக்கை? என்ன வேடிக்கைங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க. போவாதீங்க, யாரும் ஏய். போவாதீங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தா என்ன செய்வேன்? டிச் அடிச்சுவேன். ஜாக்கு. நான் திச்சா? என்ன இது சிங்கப்பூர் மாப்பிள்ளை கொடுத்தா டிச்சு கிச்சுன்னு சொல்றான். ஒரு வேலை அவன் சிங்கப்பூர்ல பொட்டி தூக்கிருப்பானா? எங்க ஊரு திருமணம் சேரி சிங்கப்பூர் மாப்பிள்ளை போய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பொட்டி தூக்குறான். சார் பொட்டி எதுனா தூக்கணுமா? பொட்டி தூக்குறதா? போடா. எவா, ஜானகி.